ஒருவேளை இந்தியா கூட்டணி அங்க வெற்றி பெற்றால் அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாகத்தான் இருக்கும். 1,80,000 ஜீவிகா தீதி பெண்களை இந்த தேர்தலில் பயன்படுத்தணும். SIRல அவ்வளவு தவறுகள் நடந்த பிறகு, ஓட்சோரி யாத்திரா நடத்தின பிறகு இந்த தேர்தலில் அவங்க பங்கேற்றிருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும். நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோரை ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொல்லி 600 கோடி ரூபாய் செலவழிப்பதாக சொல்லி கடைசி நேரத்தில் 79 தொகுதிகளில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியும் வாக்கு எண்ணிக்கையில் கொண்டு வந்த வித்தியாசத்தின் மூலமாக ஜெயிச்சாங்க. கூட்டி போட்டது எங்க இருந்து ஓட்டு புதுசா வந்தது? ஜெர்மனில EVM கொண்டு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை தடை செய்துட்டு வாக்குச்சீட்டை பயன்படுத்தினார். மக்கள் முன்னணி நேயர்களுக்கு வணக்கம், அன்பு மக்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் நாம் பல எதிர்பார்ப்புகளோடு வேலை செய்து கொண்டிருந்தோம். பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும், அனைத்து இடங்களிலும் வீழ்த்த வேண்டும், அதாவது இந்தியா முழுக்க தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பாசிச பாஜகவை வீழ்த்தும் வேலை திட்டத்தில் பீகார் தேர்தலை நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம். இந்த சூழலில் பீகார் தேர்தல் முடிந்து அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. மிகப்பெரிய அளவுல பிஜேபி கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவு என்னென்ன விதங்கள்ல பார்க்க வேண்டி இருக்கிறது, தேர்தல் முடிவு இப்படி ஒரு பாரதூரமான முடிவு வந்திருக்கிறது என்பது குறித்து விவாதிப்பதற்காக நாம் இணைந்திருக்கிறோம். நம்மோடு வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் தோழர் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த தேர்தல் முடிவை எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் முடிவு எதிர்பார்த்தது. நீங்க நினைச்ச மாதிரி நான் நினைக்கல. நான் பீகார் தேர்தலை பற்றி தேர்தலுக்கு முன்னால பலருடைய பேட்டிகள்ல நான் சொன்னது என்னன்னு சொன்னா, ஒருவேளை இந்தியா கூட்டணி அங்க வெற்றி பெற்றால் அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாகத்தான் இருக்கும். அங்க அவங்கள ஜெயிக்க வைக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கு பிறகு அங்க வெற்றி பெற்றவர்கள கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி அவங்க திருப்பி ஆட்சிக்கு வருவாங்க. மக்களுக்கு நீங்க EVM நம்பர்ல சந்தேகப்பட்டீங்க, ஓட்டு திருட்டுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, பாருங்க எதிர்கட்சி ஜெயித்திருக்குன்னு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது செய்யல. அவங்க அதை பற்றி இப்ப கவலைப்படல, மக்களை பற்றி கவலைப்படவே இல்லை. அவங்க கையில தேர்தல் ஆணையம் இருக்கு, அது போதும். இந்த தேர்தல்ல முழுக்க தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட விதம், அவங்களுடைய ஆதிக்கத்துலதான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. சில உதாரணங்களையும் கேள்விகளையும் இருக்கும். முதல்ல தேர்தல் ஆணையம் SIRன்னு பேருல 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. அதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் பேரை சேர்த்தாங்க. அவங்களுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 8 கோடியாக இருந்திருக்கணும் அடல்ட் பிரான்சைஸ்ன்னு பார்த்தா. ஆனா 7.42ன்னு சொன்னாங்க. கடைசியில தேர்தல் எண்ணிக்கை முடிவு அறிவிக்கும் போது ஓட்டர் எண்ணிக்கை திடீர்னு கூடுது. 7.42 லட்சம் கோடி என்பதற்கு பதிலாக 7.45 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு பேர் எப்படி திடீர்னு அங்க கூட ஒரு சுமார் 3 லட்சம் பேர் உள்ள வந்தாங்க? அதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய வெற்றி பாத்தீங்கன்னா பல தொகுதிகள்ல 10,000க்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க. மொத்த வாக்குகள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா RJD காங்கிரஸுக்கு நல்ல சதவீதம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் ஒண்ணு வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க
வேண்டாதவங்கள நீக்கிக்கிட்டாங்க, வேணும்னவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இது முதல் படி. 2வது தேர்தல் அறிவித்த பிறகு இன்னொரு பெரிய திருட்டை அனுமதித்தார்கள். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சு பெண்களுடைய கணக்குல போடுறதுன்றது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே அனுபவம் இருக்குது 2 தேர்தல்கள். ஒரு முறை அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை கேஷா கொடுக்கறேன்னு அக்கௌண்ட்ல போடுறதா அலோன்ஸ் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் முடியறது வரை அது கொடுக்க கூடாதுன்னு தடை போட்டாங்க. அதே மாதிரி டிவி கொடுக்கிற ஒரு திட்டத்தை திருப்பி அறிவிச்சாங்க இன்னொரு தேர்தல்ல. அந்த டைம்ல டிவி எல்லாருக்கும் கொடுக்க விடல, தேர்தல் ஆணையம் தலையிட்டது. இந்த முறை தேர்தல் ஆணையம் இந்த 10,000 ரூபாய் வச்சு பெண்களுடைய கணக்குல போடுவதை அனுமதித்தது என்பது அதுவும் ஒரு வாக்கு திருட்டு தான். ஓட்சோரின்றது பல வடிவங்கள்ல நடந்திருக்கு. இது ஒண்ணு. 2வது, தேர்தல் ஆணையம் எப்ப சொல்லுது? தேர்தல் எண்ணிக்கை நடக்கும்போது ஒரு புதிய தகவலை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா 1,80,000 ஜீவிகா தீதி பெண்களை இந்த தேர்தல்ல பயன்படுத்தணும். எதுக்காக பயன்படுத்தினாங்க? பெண்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அது சட்டப்படி சரியா? நீங்களோ நானோ ஒரு தேர்தல்ல ஒரு வயசானவங்களை கூட கூட்டிட்டு போனா தேர்தல் ஆணையம் அது கண்டிக்கிறது. அந்த மாதிரி நோயாளிகள் இருந்தாச்சுன்னா கூட எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஆள் அனுப்பி பிக்கப் பண்ணிக்கிடுவோமே தவிர அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ மற்றவங்களோ கூட்டிட்டு போக கூடாதுன்னு கூட மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஆனா அந்த 1,80,000 பேர் ஆளுக்கு ஒரு 10 பேரை திரட்டி இருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் பாருங்க. 1,80,000 கோடி இந்த பெண்களுக்கு பின்னால அவங்க போய் ஓட்டு போட வச்சிருக்கிறது என்பதும் ஒரு வாக்கு திருட்டு தான். அடுத்தது தேர்தல் ஆணையம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. முதல்ல ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல பதிவான ஓட்டுகளுடைய எண்ணிக்கையும் கடைசி அவங்க அறிவித்தனுடைய எண்ணிக்கையும் 4% வித்தியாசம். 2வது ஃபேஸ்ல சுதாரிச்சுக்கிட்டாங்க, முதல்லயே கூட்டி சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி வெறுப்பு பிரச்சாரம், பொய்யான பிரச்சாரம் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாதுன்னு. ஆனா பிரதமரே அங்க என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல பீகாரிஸ் எல்லாம் திமுக காரங்க அடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் சொல்றாங்க? திமுகவினுடைய தலைவர், மாநில முதல்வர் அவர்கள் அந்த ஓட்சோரி யாத்திராவில் ஒரு நாள் கலந்துக்கிட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் கண்டிருந்தது. அப்போ தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுடைய கூட்டணியும் ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் செய்து அதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை தவிர பலரும் நினைக்கிற மாதிரி ஏதோ இந்த பணத்தை மட்டும் வச்சு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்ல உண்மை. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினதும் அது ஒரு ஓட்டு திருட்டு தான். ஒண்ணு. சப்னம் ஹஸ்மின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த தேர்தல் நேரத்துல பிரச்சார காலகட்டத்துல நான் 20 நாள் பீகார்ல இருந்தேன். ஒவ்வொரு கிராமங்களுக்காக போய் மக்களோடு கலந்துரையாடினோம். அங்க உண்மையான நிலைமை என்னன்னு சொன்னா, வறுமை மிக அதிகமாக இருக்கிறது, ஏழ்மை மிக அதிகமாக இருக்கிறது. பெண்கள்ல பெரும்பாலான பெண்கள் 90% பெண்கள் கடன் பிடியில் சிக்கிக்கொண்டு MFI கம்பெனிகள்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம அவங்களுடைய கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றத அவங்க அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. எக்ஸிட் போல் வந்த பிறகு சொன்னாங்க, எக்ஸிட் போல் சொல்றது கரெக்ட் இல்லை, பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னாங்க.
அது அவங்க கள அனுபவத்துல மக்கள்கிட்ட சந்தித்ததன் அடிப்படையில அவங்க மனசுல தோணுனது. ஆனால் தேர்தல் ஆணையம் கையில இவிஎம் இருக்கு, ஓட்டர் லிஸ்ட் இருக்கு, ஓட்டுப்பதிவு எண்ணிக்கையை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. பீகார் மாதிரி மாநிலங்கள்ல ஃபார்ம் 17C எல்லாம் யாரும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தொகுதி வாரியாக இந்த ஃபார்ம் 17C படி ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற பட்டியலை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிடல. ஏன் மூடி மறைக்கிறாங்க? உண்மையை சொல்றதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? உண்மையை சொன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகள் வெளியே வந்துவிடும். அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் திருடப்பட்ட தேர்தல், பல வழிகளில் திருட்டு என்பது நடந்திருக்கிறது. அதுல நான் வருத்தப்படுறது இன்னொன்னு என்னன்னா, இந்த எதிர்கட்சி ஆர்ஜேடி, காங்கிரஸ் அவங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்குள்ள அடிபட்டதும் ஒரு சின்ன அளவுக்கு இம்பாக்ட் வந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு இம்பாக்டுக்கு அது காரணம் கிடையாது. எஸ்ஐஆர்ல அவ்வளவு தவறுகள் நடந்த பிறகு, ஓட்சோரி யாத்திரா நடத்தின பிறகு இந்த தேர்தலில் அவங்க பங்கேற்றிருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும், மக்களை திரட்டி போராடி இருக்க வேண்டும். அது செய்திருந்தா அவங்களுடைய பணி கரெக்டா இருந்திருக்கும். இது டாக்டர் பரகலா பிரபாகர் ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவார். சீட்டு விளையாடுறாங்க இல்லையா, கேசினோ சொல்லுவோம். பெரிய சூதாட்டம் நடக்கிறத கேசினோ நடக்கிறது, அங்க நடக்கிறது சூதாட்டம் தான். இந்த சூதாட்டத்துல பங்கேற்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில முதல்ல கொஞ்சம் பணம் ஜெயிக்கும், அதனால கூடுதல் பணம் வச்சு விளையாடுவாங்க, மொத்தமா போயிடும். அதோட சுதாரிச்சுட்டு வெளியே வர மாட்டாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்வோம், அது திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய மொத்தத்தையும் இழந்துட்டு வருவாங்க. அதுதான் நடந்திருக்குது பீகார்ல. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம கூட தானே இருக்காங்க, மக்கள் நம்ம கூட இருக்காங்க, ஆனா தேர்தல் ஆணையம் நம்ம கூட இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிடல. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆணையம் அல்ல, சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. 2023 இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் கொண்டு வந்த திருத்தங்கள், 1, 3 பேர் யாரு இவங்க இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பது என்பதுல உச்ச நீதிமன்றம் 5 பேர் கொண்ட நீதிபதிகளை வச்சுட்டு போட்ட தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி 3 பேரும் சேர்ந்துதான் எடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்க ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்து அதுக்கு பதிலாக பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அவர் நியமித்த அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரும் பிரதமரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்தை எப்படி யார தேர்ந்தெடுக்கிறதுன்றத முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க கூடால இருந்து அவங்களுக்கு அடியாட்களா இருந்தவங்களை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களாக, தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்திருக்காங்க. 2வது இன்னொரு மிகப்பெரிய அநியாயம் செய்தாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல 140 பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு பில்லு கொண்டு வர்றாங்க. அதை அன்னைக்கே பாஸ் பண்றாங்க. அந்த பில்லுல அது இன்னைக்கு சட்டம் ஆயிடுச்சு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் எதிராக எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது. கிரிமினலோ சிவிலோ எதுவுமே பதிவு செய்ய முடியாது அப்படின்றது இன்றைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பதவியில இருக்கும்போது மட்டுமல்ல, அவங்க ரிட்டையர் ஆன பிறகு கூட நீங்க அவங்களுக்கு மேல குற்ற வழக்குகள் பதிவு செய்ய முடியாது. அது அவங்களுக்கு ஒரு பயங்கர தைரியத்தையும் திமிரையும் கொடுத்துருக்கு. அதனால இன்னைக்கு மக்களை பற்றி கவலைப்படுறது இல்லை. சிவில் சொசைட்டில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆர்டிஐல கேட்டா கூட பதில் சொல்றது இல்லை. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவுகளை கூட முழுமையாக அமுல்படுத்துறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்து நடத்தக்கூடிய தேர்தலில் பங்கேற்றது தவறு,
இனியாவது அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டு தேர்தல் விதிமுறைகள்ல மாற்றம் வேணும், தேர்தல் வாக்கு எண்ணக்கூடிய விதத்துல மாற்றம் வேணும், வாக்குச்சீட்டு பயன்படுத்தித்தான் ஆகணும். இந்த தேர்தல் ஆணையத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பாரபட்சம் இல்லாத தேர்தல் ஆணையத்தை கொண்டு வரணும்ன்றதுக்கான போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கான காலகட்டம் வந்திருக்கிறது. தோழர், இப்ப தேர்தல் கமிஷன் இதோட ஓட்டு திருட்டு ஒரு கூட்டணியா நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்லலாம். அதே நேரத்துல எதிர்கட்சிகள் செய்ய தவறிய சில விஷயங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு. சில ஃபேக்டர்ஸ் நாம கண்காணிக்க வேண்டியிருக்கு. அதுல மற்ற இடங்கள்ல நாம வேலை செய்வதற்கு அதுக்கான உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ட ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வேலையை பிஜேபி திறம்பட செஞ்சிருக்காங்கன்னுட்டு இந்த தேர்தலில் பார்க்க முடியுது. என்னன்னா பிராமின்ஸ் ஓட்டு வந்துருச்சு, தலித் ஓட்டு வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களை தவிர்த்து அத்தனை ஓட்டுகளையும் ஒருங்கிணைப்பதற்கான வேலையை செஞ்சிருக்காங்க. இல்ல வெறும் எலெக்ஷன் கமிஷனை மட்டும் நம்பி இல்ல. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு 70% 80% வேலையை பார்க்குதுன்னா மிச்சம் 20%க்கான வேலைகளை பிஜேபி செய்திருக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்த உங்களோட ஆய்வுகள் சொல்ல முடியுமா? அதாவது எதிர்கட்சிகள் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ரிலேஷன் தெரியும், கிளாஸ் ரிலேஷன் தெரியும். அதுக்கு ஏற்றபடி அவங்க செயல்படலைன்றது உண்மை. முதல்ல இந்த சீட்டு பங்கிடுவதிலேயே அவங்களுக்குள்ள சண்டை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பக்கத்து மாநிலம், அங்க ஆர்ஜேடியினுடைய பிரதிநிதி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரா கூட இருக்காரு. ஆனால் இங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கும். இந்த ஆல் இண்டியா முஸ்லிம்ஸ் ஏஎம்எம்எம் ஓவைசி எனக்கு கொஞ்சம் சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. அவருக்கு சீட்டு கொடுக்கல. இப்ப அவருடைய கட்சி 5 தொகுதியில ஜெயிச்சிருக்கு. அது ஜெயிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையமும் திட்டமிட்டே உதவி செய்திருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க சொல்லலாம், அந்த பாருங்க பிஜேபி மட்டும் இல்ல ஓவைசி கட்சி கூட ஜெயிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா அவரை கூட்டணியில சேர்க்கலன்றது ஒரு தவறு. அவருடைய அரசியல் கரெக்டா இருக்கா, எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அதே நேரத்துல ஒரு பெரிய எதிரியை வீழ்த்துவதற்காக நீங்க கூட்டணி வைக்கும் போது இவங்களெல்லாம் சேர்த்து பயணித்திருக்கணும். சீட்டு கொடுக்கறதுலயே கடைசி வரைக்கும் தகராறு, இழுபறி, யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுல போட்டி, இப்படின்னு பல தவறுகள் செய்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுத்தியில் ஒன்றாகத்தான் பிரசாந்த் கிஷோரை ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொல்லி 600 கோடி ரூபாய் செலவழிப்பதாக சொல்லி கடைசி நேரத்துல அவருடைய வேட்பாளர்களே நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசி நாட்கள்ல அவர் எந்த தேர்தல் பிரச்சாரமும் செய்யவில்லை. முதல்லயே இவர் பிஜேபியினுடைய பி டீம் தான் அப்படின்னு சொன்ன போது அவர் இல்ல பிஜேபி தான் என்னுடைய ஆட்கள் எல்லாம் மிரட்டுறாங்க, பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க, என்னுடைய கேண்டிடேட் எல்லாம் அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் போய் சொன்னாங்க. அவருக்கு பின்புலமாக இருந்து இவ்வளவு பணம் கொடுத்தது யார்? என்னுடைய நண்பர்களே அங்க அவருடைய வேலையாட்களாக தேர்தலுக்காக அங்க வேலை செய்தவங்க இருக்காங்க. மிகச்சிறந்த சம்பளமும் தங்குமிடமும் போக்குவரத்து வசதியும் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவங்கள எந்த மாதிரி பிரச்சாரம் செய்யணும்ன்றதெல்லாம் பயன்படுத்தினார். ஆனா கடைசியில அவர் அந்த ஃபீல்டுல இருந்தே உதவித்தாரு. அது முன்னாலே திட்டமிட்டு செய்தது. இது ரொம்ப உதவியாக இருந்தது பாஜக கூட்டணிக்கு. இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் செலக்ஷன்ஸ், அதுலயும் பிரச்சனைகள் இருக்கு. கேண்டிடேட் போடும்போது சொந்தக்காரங்க வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக எல்லா பின்புலங்களிலும், குறிப்பாக எல்லா ஜாதிய பின்புலங்களிலிருந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றதும் இருக்கு. ஆனா இது எல்லாம் மட்டும் இவங்களுடைய வெற்றியை தீர்மானித்திருக்காதுன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது.
அதெல்லாம் செய்திருந்தா ஒருவேளை கொஞ்சம் கூட சீட்டு கூடுதலாக கிடைச்சிருக்கலாம். ஆனால் வெற்றி என்பது கிடைப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது வரைக்கும் எதிர்க்கட்சிக்கு சாத்தியம் இல்லை. அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்பட்டமாக ஒருதலைபட்சமாக இருந்துகிட்டு இருக்குதுன்றது நம்ம மனசுல கட்டாயமாக எடுத்துக்கிடணும். அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம மீதி விஷயங்கள்ல மட்டும் பேசி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த இது பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருந்தா ஜெயித்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது தவறாக இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய சரியான விஷயம் தவிர தேர்தல் ஆணையத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிஜேபி வச்சிருக்கு. ஆனா சில விஷயங்களை வந்து நாம வந்து கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதாவது மிகப்பெரிய சக்தியாக ஒட்டுமொத்த தேர்தலையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பக்கம் நிற்கும் போது கொண்டு வரக்கூடிய கொள்கைகள் எல்லாமே வந்து நாட்டையே சீர்குலைச்சிரும், இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து வாழ விடாம பண்ணிடுங்கிற மாதிரியான ஒரு உச்சபட்சமான ஒரு நிலையில நாம் நின்றுகிட்டு இருக்கும் போது அதுக்காக தான் இந்த பாசிச பிஜேபி வந்து வீழ்த்த வேண்டும் என்று சோசியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவர்களுக்கு இது குறித்தான புரிதல் இருக்கா, இதற்கான வேலை செய்வதற்கு இவங்க தயாரா இருக்காங்களா, என்ன பார்வையில இருந்து இவங்க ரொம்ப லத்தாச்சிக்கா, அதாவது வந்து வழக்கமான ஒரு தேர்தல் போன்று கடந்து செல்வதற்கு தனக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு தனக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தனக்கு சீட்டு கிடைக்குமா பதவி கிடைக்குமாங்கிற மாதிரியான நிலையிலேயே இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கு? அவங்க சில முக்கியமான விஷயங்களை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் அல்லது புரிந்து கொள்ள தயாராக இல்லாமல் இருக்காங்க. 2019 தேர்தல் முடிஞ்சதும் ஒரு மிகப்பெரிய ஆய்வு 2 வருடங்களாக செய்து சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டது, புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. எலக்ட்ரல் டெமோக்ரஸி an inquiry into the fairness and integrity of elections in India. அதுல இவிஎம் எப்படி தவறு செய்யலாம், பண ஆதிக்கம் எப்படி வேலை செய்கிறது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி அமுல்படுத்தப்படவில்லை, பெரிய தலைவர்களுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது தப்பு செய்யும் போது கூட, அதே மாதிரி ஓட்டர் எண்ணிக்கையில ஓட்டு அடிஷன் டெலிஷன் ரெண்டுலையும் வரக்கூடிய தவறுகள், இது எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு, அதுல மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆன மிக சீனியரா உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, மனித உரிமை போராளிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 79 தொகுதிகளில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணியும் வாக்கு எண்ணிக்கையில் கொண்டு வந்த வித்தியாசத்தின் மூலமாக ஜெயிச்சாங்க. அதுதான் தேர்தல் இன்னைக்கு முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் ஃபைனல் ஓட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க, சதவீதத்தை சொல்றாங்க. ஆனா தேர்தல் வாக்கு எண்ணும் போது அதுக்கு முந்தின நாள் வேற ஒரு ஃபிகர் சொல்றாங்க. முதல்ல 7 லட்சம்னு சொன்னது இப்ப திடீர்னு 7,50,000 ஆயிடும் பதிவான வாக்கு. ஜெயிச்ச நபர்களுடைய வாக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 50,000 விட குறைவான வித்தியாசத்துல ஜெயிச்சு. அப்ப இந்த வாக்கு எந்திரம் எப்படி குட்டி போட்டது, எங்க இருந்து ஓட்டு புதுசா வந்தது, முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் வந்தது, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அவங்க எழுப்பியிருக்காங்க. அது திருடப்பட்ட தேர்தல்ன்றதை அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே இதே ஓட் ஃபார் டெமோக்ரஸி தொகுதி வாரியாக அனலைஸ் பண்ணி எப்படி தவறு நடந்திருக்கு. ஹரியானா தேர்தலை பற்றியும் அதே மாதிரி புள்ளி விவரங்களை சொன்னாங்க. ஆனா காங்கிரசினுடைய முயற்சியில அவங்க
முழுமையாக அதை படிக்காம பார்க்காம செய்யணும். வாக்கு திருட்டுன்னு சொல்லி போலி ஓட்டர்ஸ் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த வாக்கு எந்திரம் மூலமாக எப்படி எண்ணிக்கை அதிகமானது, எப்படி கூடுதல் ஓட்டு எண்ணப்படுகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை உதாரணங்களோடு நிரூபிக்கணும். அது செய்யறதுல அவங்க தவறி இருக்கு. இப்போ ஆனந்த் கட்டும்பே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் ஒருத்தர், அவர் ஒரு பத்திரிகையில 4 நாளைக்கு முன்னால கட்டுரை எழுதியிருந்தார். நீங்க இன்னும் தேர்தல் ஆணையத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் நம்பி தேர்தலுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க என்னைக்குமே வெற்றி பெற முடியாது. நேற்று அறம் பத்திரிகையில அருணாச்சலம் என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவரும் அதே இதை வலியுறுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் விதிமுறைகளையே மாத்தணும். ஒண்ணு தேர்தல் ஆணையத்தை கட்டாயமா மாத்தி ஆகணும். 2வது விதிமுறைகள்லயே 50% தொகுதிகள் விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு கிடைச்சதோ அதுக்கு அடிப்படையிலும், மீதி 50% நேரடி தேர்தல் மூலமும் நடக்கட்டும். இது பல நாடுகள்ல அமல்படுத்தப்படுகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய வளர்ந்த நாடுகள்ல கூட பேப்பர் பேலட் தான் யூஸ் பண்றாங்க. ஜெர்மனில இவிஎம் கொண்டு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை தடை செய்துட்டு வாக்குச்சீட்டை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வது என்பது அரசியல் கட்சிகளுக்கு கட்டாயமான தேவை. 2வது மாற்று அரசியல் என்னன்றதையும் சொல்லணும் இல்லையா? கடைசி நேரத்துல தேஜஸ்வி என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அத கடைசி நேரத்துல சொல்லி மக்களை புரிய வைக்கிறது கஷ்டம். இது ஒரு அத்தியாவசியமான தேவை. அமல்படுத்த முடியுமா? முடியும். அப்போ பிஜேபியினுடைய அரசியலுக்கு மாற்று அரசியல் என்ன? பிஜேபியினுடைய பொருளாதார கொள்கைக்கு என்னுடைய மாற்று கொள்கை என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில தேர்தலுக்கு நேரத்துல இல்ல, அதுக்கு முன்னாலேயே பிரச்சாரம் செய்யணும். வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவோம்னு சொல்லணும். வெறுப்பு அரசியலை எப்படி தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லணும். மதவாத அரசியலை எப்படி தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லணும். இந்தியாவே ஒரு அரசியல் சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய ஜனநாயக சோசியலிச குடியரசாக மாற்றுவோம் என்பதற்கான பாதை என்னன்றதை சொல்லணும். இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு பேருக்கும் கல்வியை எப்படி உத்தரவாதப்படுத்துவோம்னு சொல்லணும். சுகாதாரத்தை எப்படி உத்தரவாதப்படுத்துவோம்னு சொல்லணும். வேலை வாய்ப்பை எப்படி கொண்டு வருவோம்னு சொல்லணும். இதெல்லாம் தானே மாற்று. அது இல்லாம நீங்க தேர்தல்ல நீங்க ஜெயிச்ச உடனே மட்டும் எல்லாம் செய்திருவீங்கன்னு மக்கள் எப்படி எண்ணுவாங்க? மக்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வரும்? அதனால இது ஒரு அரசியல் சித்தாந்த போராட்டம். இந்த அரசியல் சித்தாந்தத்துல அரசியல் மட்டுமல்ல, பொருளாதாரத்தையும் சேர்த்து பார்க்கணும். வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெர்மனியினுடைய ஹிட்லராக இருக்கட்டும், இத்தாலியினுடைய முசோலினியாக இருக்கட்டும், தேர்தல் மூலம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவங்க அநியாயங்களை தொடங்கினாங்க. இப்போ இங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு முழு துணையாக இருக்கிறது ஆட்சியில் இருக்கிறவங்க. அதை புரிந்து கொண்டு அதை கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுல நீங்க இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, அந்த கொள்கையை நாங்க கராராக கடைபிடிக்கிறோம் என்பதை நிரூபிச்சு காட்டணும்ல. சிறுபான்மையினருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தோன்றத அவங்க கணக்கில் எடுக்கணும்ல. இதெல்லாம் நீண்ட நாள் திட்டமாக அவங்க செய்யாவிட்டால் இன்னும் கொஞ்ச நாளையில இந்த நாடு முழுக்க முழுக்க ஜனநாயகம் இல்லாத ஒரு எதேச்சாதி நாடாக, ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் செய்யக்கூடிய நாடாக மாறும். அதுக்கு பிறகு மக்கள் தெருவில் போராடுவார்கள். அதனால இழப்புகள் நிறைய வரும். அதனால அரசியல் கட்சிகள் இப்பவே சுதாரித்து கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்.
சரி தொடர். பீகார் தேர்தல் வந்து நம்ம பல்வேறு குளறுபடியோட தேர்தல் முடிவு வந்துருச்சு. இப்ப வந்து தமிழ்நாட்டுல எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் வந்து கணக்கெடுப்ப தொடங்கிட்டாங்க, வேலைகளை தொடங்கிட்டாங்க. திமுக தொடர்ச்சியா அப்பையில இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க அடிமட்டம் வரம் ஏற்கால் வரைக்கும் நாங்க வந்து பூத் கமிட்டி போட்டு வச்சிருக்கோம், பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், கீழே இருந்து சரி பண்ணிடுவோம்னுட்டு சொல்ற வேலையை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி திமுகவால பண்ண முடியுமா? இது ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசாங்கத்தையே, அதாவது அரசு கட்டமைப்பு ஒட்டுமொத்தமா அவங்க கையில இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா கட்டமைப்பும் அவங்க கையில இருக்க சூழல்ல வந்து திமுகவால இந்த எஸ்ஐஆர்ல வந்து குளறுபடி நடக்காம பெரும்பாலான நபர்கள் நீக்கப்படாமல், பெரும்பாலான புதிய நபர்கள் சேர்க்கப்படாம தடுத்துற முடியுமா? அதாவது என்ன பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அவங்க கொஞ்சம் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த ஞானேஷ்குமார் வந்து பத்திரிகையாளரை சந்தித்த போது ஒரு கேள்வியை கேட்டான். மேற்கு வங்காளத்துல இந்த திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடத்த விடமாட்டேன்னு சொல்லி முதலமைச்சரே அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஆர்டிகிள் 324 எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, இந்த அதிகாரத்திற்கு மாநில அரசுகளும் கட்டுப்பட்டது, அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு. அதனால இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது என்பது சாத்தியம். போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க, வலுவான போராட்டங்கள் நடந்திருக்குது, பாராட்டுறேன். நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஒரு தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். கடந்த சில ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் குறித்த வழக்குகள்ல எப்படி முடிவுகள் எடுத்திருக்கிறதுன்றத கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த வழக்குல என்ன நடக்குதுன்றதையும் பார்த்திருக்கிறோம். பீகார் எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனே கேஸ் போட்டாச்சு. அதுல எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கடைசியில என்ன நடந்தது? அந்த ஆளு ரொம்ப முதல்ல அந்த பெஞ்ச் உட்காரல, அதனால கேஸ் எடுத்துக்கிடல. தலைமை நீதிபதியை பார்த்து கோரிக்கை வச்சாங்க, அவர் ஒரு டேட்டை கொடுத்தாரு. ஏற்கனவே பீகார் கேஸை ஹேண்டில் பண்ற அதே ஜட்ஜஸ் கிட்ட போச்சுது. அதுல இருக்கக்கூடிய சூரியகாந்த் நவம்பர் 24ஆம் தேதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறார். அவர் ரொம்ப சிம்பிளா, நான் ஒரு 2 வாரத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கிறேன், அதுக்கு பிறகு நவம்பர் 26 இந்த வழக்கை விசாரிப்போம்னு சொல்லி. இங்க களத்துல நவம்பர் 4ஆம் தேதியே பணி ஆரம்பிச்சாச்சு, திருத்தல் பணி. அதுல அப்ஜெக்ஷன் இருக்கும்போது பொதுவா நீதிமன்றம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கும். தற்காலிகமாக இந்த நிறுத்தி வச்சிருக்கிறோம், விசாரணைக்கு பிறகு நீங்க முடிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. அதை செய்யல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றத்தை நம்பி போய் நீங்க வந்து கேஸை போட்டுட்டு அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தவறான அணுகுமுறை. அதே நேரத்துல திமுகவுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வேலை செய்யறாங்களா? வேலை செய்யறாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில எல்லா கட்சிகளும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. களத்துல இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. திமுக ஒரு வார் ரூம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க, தொடர்ந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் எனக்கு முழு நம்பிக்கை வரவில்லை. இந்த பட்டியல் என்பது ஒரு தூய்மையான பட்டியலாக, எல்லோரையும் இணைத்து கொண்ட பட்டியலாக இருக்கும்னு நம்பிக்கை இல்லை. காரணம், அதுல கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் நிறைய பேரால திருப்திப்படுத்த முடியாத, ஃபில்லப் பண்ண முடியாத சிக்கல்கள் இருக்கு. இதனால கொஞ்சம் பேர் விடுபட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 6 மாதத்துக்கு மேல தமிழ்நாட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் பதிவு செய்யலாம் என்ற ஒரு விதிமுறை தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு.
அதன் அடிப்படையில வட மாநிலத்துல, வெளி மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க பதிவு செய்து தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால திமுகவும் எதிர்க்கட்சிகளும் இன்னும் கூட கொஞ்சம் கூட சுதாரித்து கொண்டு வேலை செய்தாக வேண்டும். இப்போ இந்த நேரத்துல தேர்தலில் அந்த பணியை புறக்கணிப்பது திமுகவோ எதிர்க்கட்சிகளோ செய்ய முடியாது. அதனால எல்லாரையும் சேர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும், செய்துட்டு இருக்காங்க. அதுல குடிமை சமூகங்களும் ஒத்துழைக்கணும். குடிமை சமூகங்கள் சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை திமுகவும் கோரிக்கையாக தேர்தல் ஆணையத்துல வைக்கணும். இல்லைன்னா தமிழக அரசே அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு நான் கேட்கிறேன். அதாவது சோசியல் ஆடிட் டிராப்ட் ரோல் வந்த உடனே அந்த ரோலை எல்லா பூத்துலையும் பகிரங்கமாக அந்த பிளாக் லெவல் ஆபீசர் படிச்சு காட்டணும். மக்கள் அந்த ஒரு பூத்துல பாத்தீங்கன்னாக்கி சராசரி ஒரு 1200 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்லணும். குறிப்பாக என் ஓட்டு விடுபட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறவங்களாவது எல்லாரும் வருவாங்க. அங்க அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அங்க பகிரங்கமாக படிக்கும் போது யார் விடுபட்டு இருக்குதோ அவங்க இல்ல என் பேரை விட்டுருக்கிறீங்க, ஏன் விட்டீங்கன்றத கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு தீர்வு கேட்கலாம், புதிய படிவத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம யாரையாவது பேர்ல இங்க சேர்த்திருந்தாங்கன்னு சொன்னா அதுவும் எப்படி நடந்தது, அவங்க இங்க இல்லையே, எப்படி அவங்களுக்கு இங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்றத அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மூத்தவர்கள் அதை கேள்வியாக எழுப்பலாம். அந்த மாதிரி சோசியல் ஆடிட் 2003 இதே மாதிரி ஒரு திருத்தம் செய்த போது ராஜஸ்தான் மாநிலத்திலையும் பல மாநிலங்கள்லையும் ஜேஜோ லிண்டோன்னு சொல்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாரு, அவர் பெர்மிஷன் கொடுத்து அதன் மூலமாக இந்த சோசியல் ஆடிட் நடந்திருக்குது. அந்த சோசியல் ஆடிட்ல ராஜஸ்தான்ல மட்டும் ஒரு 7 லட்சம் பேருக்கு திருத்தங்கள் நடந்திருக்கு. அதனால அப்படி ஒரு சோசியல் ஆடிட் இங்க நடக்கணும். தேர்தல் ஆணையம் அதை அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்னா மாநில அரசு அதை அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாக்குரிமை காப்பு இயக்கமாக நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். சரி தொடர், அசுர பலத்தோட இருக்காங்க. தேர்தல் கமிஷன், உச்ச நீதிமன்றம் எல்லாத்தோடையும் கூட்டணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுடைய எதிர்காலங்கிறது மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்கட்சிகள் மற்ற தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த சமூக அமைப்புகள், இந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட நபர்கள் தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு செக்டார் இருக்காங்க. நாம என்ன பண்ணணும் இந்த சூழல்ல? மக்கள் மத்தியில தெளிவான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு அமெரிக்காவில் 34 வயசு உள்ள ஜொரான் மம்தானி, ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், ஒரு இந்துக்கும் முஸ்லிமுக்கும் பிறந்தவர். அவர் அங்க தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி? அவர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதங்களை ஆரம்பித்தார். அந்த விவாதத்தை கேட்டு மக்கள் அவருக்கு ஆதரவாளராக மாறினார்கள். 85 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்துல 1 லட்சம் பேர் அவருக்கு தொண்டராக அவரோட சேர்ந்து பணியாற்றினாங்க. இது அனுபவம். அப்ப இங்க குடிமை சமூகங்கள், சமூக நல அமைப்புகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமாக பணி என்பது இந்த அரசியலை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய தவறை பற்றியும் சொல்லணும், ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சொல்லணும், மாற்று அரசியல் என்னன்றதையும் சேர்த்து சொல்லணும், மாற்று பொருளாதாரம் என்னன்றதையும் சொல்லணும். அப்பதான் அவங்க இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் தவறு செய்து தப்பான ஆட்களுக்கு பின்னால போகாம இருக்கணும்னு சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குடிமை சமூகங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வேலை, கடமை. மக்கள் மத்தியில திட்டமிட்டு பிரச்சாரம் செய்வது, சிறு சிறு குழுக்களாக வீடுகளிலே சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே இளைஞர் குழுக்கள் மத்தியில, பெண்கள் குழுக்கள் மத்தியில
அப்படின்னு உரையாடல் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உங்களை போன்ற சமூக ஊடகங்களில் செயல்படுபவர்கள் இது சம்பந்தமான ஏராளமான விழிப்புணர்வு கருத்துக்களை நேர்மையானவர்கள், நல்லவர்கள் என்று மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அரசியலுக்கு நேரடியாக தொடர்பில்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிற்பவர்கள் மத்தியில கூட கருத்து நிறைய கேட்டு அதை மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரமாக செய்வது என்பது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என்னை பொறுத்தவரையில நான் ஒரு இட்டர்னல் ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவேன். ஒரு பெரிய நம்பிக்கையை எப்பவுமே வச்சிருக்கிறேன். மக்கள் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார்கள். மாற்றம் என்பது மாறாததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றத்திற்கு ஒரு கிரியா ஊக்கியாக இந்த சமூக நல அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும். சரியா சொன்னீங்க தோழர். மாற்றம் என்பது மாறாதது. மாற்றம் கண்டிப்பாக நகரும். அதுக்குள்ள மக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாமல் அந்த மாற்றத்தை எப்படி நிகழ்த்துறதுங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பீகார் தேர்தல் குறித்தும் அதில் நடந்த முறைகேடுகள், தேர்தல் கமிஷனை பிஜேபி எப்படி எல்லாம் கையாளுது, தன்னுடைய கைப்பாவையாக வைத்து செயல்படுது என்பது குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பேராபத்துக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்தெல்லாம் விரிவாக நம்மோடு விவாதித்த தோழர் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.